விஷன் கேயா, நம்பகமான பார்வை. எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. வடகொரியாவின் தற்போதைய அதிபராக கிம் ஜாங் உன் இருக்கின்ற நிலையில் அங்கு சர்வாதிகார ஆட்சியே நடக்கிறது. அங்கு மிகவும் பலத்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கிடையே தென்கொரிய நாடகங்களை பார்த்ததற்காக 30 சிறுவர்களுக்கு வடகொரியா மரண தண்டனை விதித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கிம் ஜாங் உன் எதற்காக இவ்வாறு கடுமையான தண்டனைகளை வழங்குகிறார் என்பது குறித்து இந்த காணொளியில் உங்களோடு பகிர்கின்றேன். உலகில் இன்னும் சர்வாதிகாரம் இருக்கும் ஒரு சில நாடுகளில் ஒன்று வடகொரியா. அங்கு கிம் ஜாங் உன் அதிபராக தற்போது பதவி வகித்து வருகின்றார். முதலில் அவரது தந்தை ஜனாதிபதியாக இருந்த நிலையில் தற்போது கிம் ஜாங் உன் ஜனாதிபதியாக செயற்பட்டு வருகின்றார். உலகின் மற்ற நாடுகளுக்கும் வடகொரியாவிற்கும் எந்த ஒரு தொடர்பும் இருப்பதில்லை. இதனால் உலகின் மற்ற பகுதிகளில் என்ன நடக்கிறது என்பது வடகொரிய மக்களுக்கு தெரியாது. ஊடகம் தொடங்கி அனைத்திற்கும் வடகொரியாவில் கடுமையான கட்டுப்பாடுகள் காணப்படுகின்றன. இந்த நிலையில் தென்கொரிய நாடகங்களை பார்த்ததற்காக 30 குழந்தைகளுக்கு வடகொரியா மரண தண்டனை விதித்திருப்பதாக தென்கொரிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. தென்கொரியா அதன் தொழில்நுட்ப வளர்ச்சிகளினால் புகழ் பெற்று இருக்கின்ற சூழலில் மறுபுறம் வடகொரியா சர்வாதிகார நாடாக தொடர்கிறது. இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் தென்கொரியாவை தமது முக்கிய எதிரி நாடாக அறிவித்திருந்தார். அந்த அளவிற்கு தென்கொரியா மீது வடகொரியாவிற்கு கடுமையான கோபம் இருக்கின்றது. இதனால் தென்கொரியாவிற்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகளை வடகொரியா தொடர்ந்தும் எடுத்து வருகிறது. தென்கொரியா தொடர்பான அனைத்து தகவல்களுக்கும் வடகொரியா தடை விதித்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக தென்கொரிய தொடர் நாடகங்களை பார்க்கக்கூடாது என்று வடகொரியாவில் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. கே டிராமாக்கள் என்று அழைக்கப்படுகின்ற இந்த நிகழ்ச்சிகள் வடகொரியாவில் ஒளிபரப்பப்படுவதில்லை. ஆனால் அதையும் தாண்டி இந்த தொடர் நாடகங்கள் பென் டிரைவ் மூலமாக வடகொரியாவிற்குள் கடத்தப்படுகின்றது என்று சொல்லப்படுகிறது. இதை வடகொரியாவில் உள்ள டீனேஜ் பருவத்தினர் அதிகமாக பார்ப்பதாகவும் கூறப்படுகிறது. இவ்வாறு தடை செய்யப்பட்ட இந்த நிகழ்ச்சிகளை பார்த்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட நடுநிலை பள்ளி மாணவர்களுள் 30 பேருக்கு வடகொரிய அதிகாரிகள் மரண தண்டனை விதித்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இது தற்போது சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக தென்கொரிய ஒருங்கிணைப்பு அமைச்சக அதிகாரி ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் 30 பேருக்கு அவர்கள் மரண தண்டனை விதித்திருக்கின்றார்கள். இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 3 சட்டங்களின் அடிப்படையில் இந்த மரண தண்டனையை அவர்கள் விதித்திருக்கின்றார்கள் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். சிறிய தவறுகளுக்கே இதுபோல மரண தண்டனை விதிக்கப்படுவது வடகொரியாவில் இது முதல் முறை இல்லை. ஏற்கனவே கடந்த காலங்களிலும் பல முறை இந்த தென்கொரிய தொடர் நாடகங்களை அல்லது தென்கொரியாவினுடைய தொலைக்காட்சி அலைவரிசைகளை பார்த்ததற்கெல்லாம் வடகொரிய இளைஞர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கடந்த சில காலங்களாகவே வடகொரிய அரசு தண்டனைகளை கடுமையாக்கி வருகின்றது. இதற்கு முன்பு தவறு செய்த இளைஞர்களை சிறைச்சாலைகளுக்கு அனுப்புவதற்கு பதிலாக தொழிலாளர் முகாம்களுக்கு அனுப்புகின்றனர். அவர்களின் தண்டனை 5 ஆண்டுகளுக்கு குறைவாக இருக்கும். ஆனால் தற்போது 12 ஆண்டுகள் சிறை தண்டனை முதல் மரண தண்டனைகள் வரை விதிக்கப்படுகின்ற போக்குகள் அதிகரித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. பலத்த கட்டுப்பாடுகளையும் தாண்டி இப்போது உலகின் மற்ற பகுதிகளில் நடக்கும் விடயங்கள் தொடர்பில் வடகொரிய மக்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கிறது. மக்கள் என்ன நடந்தாலும் தனக்கு எதிராக திரண்டுவிடக் கூடாது என்பதற்காகவும் தன்னுடைய அரசு மீது பயம் இருக்க வேண்டும் என்பதற்காகவுமே இந்த அளவிற்கு கடுமையான தண்டனைகளை கிம் விதித்து வருவதாகவும் கூறப்படுகிறது.